ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறிவுக்கரசி தன்னுடைய தங்கச்சி அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கனவு கண்டாங்க. அந்த கனவில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதாவது நம்ம குணசேகரன் ஈஸ்வரியை கொலை பண்ண பார்த்தது, அடித்து துன்புறுத்தினது எல்லாத்தையுமே ஈஸ்வரி மறைமுகமாக ஒரு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ அறிவுக்கரசி கையில் மாட்டிக்கிச்சு. அதை வச்சு அறிவுக்கரசி என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்த உடனே அறிவுக்கரசி மிரண்டு போயிட்டா. என்னடா குணசேகரன் எரும மாட்டை அடிக்கிற மாதிரி ஈஸ்வரி அடித்து கொல்ல பார்க்குறான், இவெல்லாம் மனுஷனா? இவனை நம்பிலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் யாரை வேணாலும் பழி கொடுப்பான். அவன் தப்பிக்கிறதுக்கு நம்மளையே காட்டி கொடுப்பான். அதனால் இந்த வீடியோ ஆதாரத்தை நாம் மறைச்சி வச்சுக்கணும். குணசேகரன் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஆதாரத்தை அப்படியே அழிச்சிடலாம். இல்லை குணசேகரன் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணான், எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணான்னா இந்த வீடியோ ஆதாரத்தை அப்படியே போலீஸில் போட்டு கொடுத்து குணசேகரனை தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தைரியமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ ஆதாரம் ஏதோ ஒரு ஆதாரம் அறிவுக்கரசிட்டு இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி அக்கா நமக்கெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை விட்டுட்டு போயிருக்காங்க. அதை அறிவுக்கரசி எடுத்து வச்சுக்கிட்டு மறைக்கிறான்னு சொல்லி ஜனனி, நந்தினி, ரேணுகா எல்லாம் மோப்பம் பிடிச்சி அறிவுக்கரசியை போட்டு அடி அடி நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபோனில் ஏதோ இருக்குது, ஃபோனை குடின்னு சொல்லி மிரட்டும் பொழுது அந்த ஃபோனை தூக்கி அறிவுக்கரசி உடைச்சிட்டாங்க. குணசேகரன் கண்ணு முன்னாடியே அறிவுக்கரசி அந்த ஃபோனை தூக்கி உடைக்கவும் குணசேகரன் கடுப்பாயிட்டார். அறிவுக்கரசி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எதுக்காக ஃபோனை தூக்கி உடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே பாருங்கள், அறிவுக்கரசி ஒன்றும் அறிவு இல்லாமல் இந்த வேலையை செய்யலை. அவள் ஃபோனை வேணும்னு உடைக்கல, அவள் பிளான் போட்டு தான் உடச்சிருக்கா. அந்த ஃபோனுக்குள்ளே ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லும் பொழுது, என்னது ரகசியமா? என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்கும் பொழுது, அதில் எங்கள் அம்மா சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது, எங்கள் அம்மாவை அடித்தது யாருன்னு சொல்லி அந்த வீடியோவில் அந்த ஃபோனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குணசேகரன் மிரண்டு போயிட்டார். என்னது வீடியோ இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு தெரியாது குணசேகரன், நீங்கள் தான் எங்கள் அம்மாவை அடிச்சிங்க அப்படிங்கிற ஆதாரம் அதில் இருக்குது, அதனால தான் அறிவுக்கரசி தூக்கி உடைச்சிருக்கா, அந்த ஆதாரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தர்ஷினி சொல்கிறத கேட்டு, உங்கள் அம்மா மாரி வாயடிச்சிட்டு இருக்காத, அதில் வீடியோ ஆதாரம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, மாமா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்கிட்ட என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் டெக்னீஷியன், அவன் எப்பேற்பட்ட மொபைல் செத்து போன மொபைல்லேருந்து கூட வீடியோ ஆதாரத்தை எடுத்து கொடுப்பான், அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவன் ஒரு இளைஞனை கூப்பிட்டு வரான். அவனும் அந்த வீடியோவை அந்த ஃபோனை செக் பண்ணும் பொழுது, இது ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு, இதிலிருந்து எந்த ஒரு எவிடன்ஸும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரகசியமாக அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதன் மூலமா அறிவுக்கரசி மிரட்ட ஆரம்பித்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த இடத்துல தான் அறிவுக்கரசிக்கு விதி விளையாண்டுருக்கு. அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணுறான்னா அறிவுக்கரசி சந்திச்சு, இங்கே பாரு அறிவுக்கரசி, நீங்கள் ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரத்தை மறைக்கிறீங்க, அது குணசேகரனுக்கு எதிராக இருக்குது, இதன் மூலமா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நின்று போயிடும், இதன் மூலமா உங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, ஏன்னா உங்களுக்கு தர்ஷனுக்கும் உங்கள் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆசை, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் எனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டும் பொழுது, நம்ம வில்லி சும்மா இருப்பாளா? ஏண்டா என்கிட்ட வீடியோ ஆதாரத்தை திருடி வச்சுக்கிட்டு என்கிட்டே 1 கோடி கேட்குறியா, உன்னை உண்டுலன்னு பண்ணுறேன்னு சொல்லி அந்த அறிவுக்கரசி அந்த டெக்னீஷியனை கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டா. இதை மேலே இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமாக அது பதிவானது. முட்டாள் அறிவுக்கரசி தெரியல. இதை வச்சு அந்த இறந்து போன டெக்னீஷியனோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டை கொண்டது நீதான்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போது அன்புக்கரசி தர்ஷனுக்கு நடக்கிற அந்த கல்யாணமே நின்று போயிடுச்சு. இதுக்கு நம்ம பண்ண தப்பு தான் காரணமாக போயிடுச்சுன்னு சொல்லி அறிவுக்கரசி துடியாக துடிச்சிட்டாங்க. ஏன்னா என் தங்கச்சியை நான் தங்கச்சி மாரி பார்க்கல, என் புள்ள மாரி பார்த்தேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மாமான்னு சொல்லி குணசேகரன் காலில் விழுந்து கதறும் பொழுது குணசேகரன் ரகசியமாக ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு அறிவுக்கரசி இருந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறத பார்த்தா உண்மையிலுமே துரோகத்தின் உச்சக்கட்டம் அப்படிங்கிறத அறிவுக்கரசி அன்றைக்கி சந்திச்சாங்க. ஏண்டா குணசேகரா, உன் வேலையை போட்டு காட்டிட்டுல, நீ தப்பிக்கிறதுக்காக நீ யாரை வேணாலும் பலி கொடுப்ப அப்படின்னு சொல்லி நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, உன் கூட பிறந்த தம்பியை கூட நீ பலி கொடுத்த, ஆனால் இப்போது என் வாழ்க்கையும் பலி கொடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி குணசேகரன் சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில், மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தெரியாமல் சட்டையை பிடிச்சிட்டேன், உங்கள் மேலே தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், தர்ஷனுக்கும் என் தங்கச்சி அன்புக்கரசியும் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லும் பொழுது, கல்யாணமா? அதெல்லாம் முடியாது, கொலகாரி குடும்பத்து கூட நாங்கள் சம்மதம் வச்சுக்கணுமா? இங்கே பார், இவளை கூட்டிகிட்டு போங்க யாருன்னு சொல்லி போலீஸ் சொல்லுவோம். அறிவுக்கரசி இந்த இடத்துல குணசேகரன் அவங்க குடும்பத்தெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லை, உன்னை எந்த அளவுக்கு நம்பி இருந்தேன், நான் ஒரு பொண்ணாக போயிட்டேன்னு சொல்லி என்னை எல்லாம் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அறிவுக்கரசி பயங்கரமாக கர்ஜி
சிரிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய தங்கச்சி அன்புக்கரசி கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு சொல்லி அன்புக்கரசியை கட்டி பிடிச்சி அழுகும் பொழுது உண்மையிலுமே அன்புக்கரசி மேலே அக்காவாக இருந்து எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும் பொழுது நமக்கே கண் கலங்குச்சு. அந்தளவுக்கு அன்புக்கரசி மேலே தன்னுடைய தங்கச்சி மேலே அறிவுக்கரசி பயங்கரமான பாசம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் ஜனனி நந்தினி எல்லாம் உள்ளே பூந்து இங்கே பாரியா குணசேகரா நீ இந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு சொல்லி அறிவுக்கரசி தெரியல, அவள் உன்னை முழுசாக நம்பிட்டா, ஆனால் அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட. ஆனால் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது, ஏன்னா உன்னோட துரோகத்தெல்லாம் பார்த்து நாங்களாம் சலிச்சு போயிடுச்சு. அதனால் நீ என்ன வில்லத்தனம் பண்ணாலும் இனிமேல் தப்பிக்க முடியாது. நீயே உன் கையால் தர்ஷனுக்கும் நாங்கள் பார்த்து வச்சுருக்க பார்கவிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது முடியவே முடியாதுன்னு சொல்லி குணசேகரன் ஆர்ப்பரிக்கிறாரு. இங்கே பார், நீ முடியாதுன்னு சொன்னால் என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது, இந்த ஃபோனில் எல்லா ரகசியமும் இருக்குது, இதை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சா அடுத்த செகண்ட் நீ ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். நீ இதிலேருந்து தப்பிக்கணும்னா நீ உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, பார்கவி கூட கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு செக்மேட்டை வச்சு குணசேகரனை வளைச்சி கொண்டு வந்து இப்போது தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் நல்ல விதமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இனிமே தான் பயங்கரமாக ஒரு வில்லி முளைச்சிருக்காங்கிறது குணசேகரனுக்கு தெரியல. ஏன்னா இத்தனை நாளாக குணசேகரன் அந்த வீட்டு பெண்கள்கிட்ட மட்டும் மோதிக்கிட்டு இருந்தார், அந்த வீட்டு பெண்களும் குணசேகரன்கிட்ட மோதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அறிவுக்கரசி மூலமாக குணசேகரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு, குணசேகரனோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு ஆபத்து வந்திருக்கு. இனிமேல் ஒரு மிகப்பெரிய வில்லியாக அறிவுக்கரசி வெளியே வர போகிறாங்க. அன்புக்கரசியும் என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, என்னை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டுல தர்ஷா, உன்னையும் பார்கவியும் சந்தோஷம் வாழ விட மாட்டேன், உன் குடும்பத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி அன்புக்கரசியும் சவால் விடுறதை பார்த்தா அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்க அவள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுமா, இவ வில்லியா மாறினா தாங்க முடியாதேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாத பிள்ளை திடீர்னு வில்லியா மாறினா அது இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்யுங்க இல்லையா, அதுபோல தான் அன்புக்கரசி என்ன செய்ய போகிறாங்க, தர்ஷனையும் பார்கவியும் நிம்மதியாக வாழ விட மாட்டாளோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மிரண்டு போய் தான் வருது. இருந்தாலும் இந்த இடத்துல அன்புக்கரசி சொல்லிட்டு போயிருக்காங்க, எங்கள் அக்கா அறிவுக்கரசி உங்களை சும்மா விட்டாலும் விடலாம், ஆனால் நான் விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக கர்ஜிச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் குணசேகரன் குடும்பத்துக்கு பயங்கரமான ஆபத்து காத்திருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் குணசேகரன் தன்னுடைய ஆணாதிக்க போக்கில் அந்த குடும்பத்து பெண்களை அடக்கி வைக்கிறது தான் கதைத்தளம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கதைத்தளத்தை வேறு மாதிரி மாற்றி கொண்டு போயிருக்காரு. அதாவது பழிவாங்கிற படலம், அதாவது அறிவுக்கரசி குடும்பத்துக்கும் குணசேகரன் குடும்பத்துக்கும் இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ரூட்டை வேறு பக்கம் மாற்றி விட்டுருக்காரு டைரக்டர். இந்த சம்பவம் உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அறிவுக்கரசி கூடிய சீக்கிரம் ஜெயிலிருந்து வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறம் குணசேகரன் குடும்பத்துக்கு பயங்கர குடைச்சல் கொடுக்கறது, குணசேகரனை போட்டு தள்ள பார்க்கறது, சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற தர்ஷினி பார்கவியை நிம்மதியை கெடுக்கிறதுன்னு சொல்லி இப்போ கதைத்தளம் விறுவிறுப்பு கூட போகுது. இதையெல்லாம் சமாளித்து தர்ஷன் பார்கவி சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லி போக போக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. எதிர்நீச்சல் குடும்பத்தில் இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.